ஹலோ யுவர்ஸ், பெருமாளோட ஆசீர்வாதத்தில் இப்போ நம்ம கையில் வந்திருக்க இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து இருக்குது சிவா விஷ்ணு கோவில். உங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும், மடிப்பக்கத்தில். ஸோ அந்த கோவிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்க அப்படின்னாலே இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஈஸியாக நீங்கள் வந்துட முடியும். இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 ஃபீட் ரோடு. ஸோ ரெண்டு பக்கமும் ரோடு இருக்குது. கார்னர் ப்ராப்பர்ட்டி, நார்த்து ஈஸ்ட்டு கார்னர் ப்ராப்பர்ட்டி 2500 ஸ்கொயர் ஃபீட்டு. ஸோ லேண்ட் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 2500 ஸ்கொயர் ஃபீட்டு. இதில் பில்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 4000 ஸ்கொயர் ஃபீட்டு. இந்த வீடை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடு வந்து எப்படி என்னென்ன வசதிகள் சுற்றுப்பட்டில் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இந்த வீடை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோவில்கள் இருக்குது. ஸோ அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாப்பு, ரயில்வே ஸ்டேஷன் நியர்பை எல்லாமே இருக்குது. மோரோவர் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் லாக்கிங் ஏரியா கிடையாது. ஸோ நிறைய பேர் அதுக்கு தான் பயப்படுவீங்க, அந்த பிரச்சனைங்க கிடையாது. அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா போர் தண்ணி நல்லா இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கும். ஸோ போர் தண்ணி கண்டிப்பாக இங்கே நல்லாயிருக்கும், உப்பு தண்ணி கிடையாது. ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வீடு வந்து லோவில் இருக்கா ஹைட்டாக இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். நல்லா ஹைட்டாக தூக்கி கட்டியிருக்காங்க. ரெண்டாவது வந்து இந்த ஏரியாவில் இந்த வீடு இருக்கிற பகுதியெலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மேடான பகுதி. எவ்வளோ தான் மழை பெஞ்சாலும் வீட்டுக்குள்ளே தண்ணி வராது. அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு நமக்கு. ஸோ அடுத்தது வந்து இப்போ நம்ம இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு, அந்த வீட்டில் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் வந்து இங்கே கட்டி வச்சுருக்காங்க. ஸோ அது பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸு. அந்த ஒரு ப்ளஸ்ஸு இந்த வீட்டில் நம்ம பார்க்குறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடை பொறுத்த வரைக்கும் சுற்றி செட் பேக் விட்டு ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் வித் அட்டாச் டாய்லெட், வாஷிங் ஏரியாவுக்கு தேவையான ஒரு ஃபெசிலிட்டியை உருவாக்கி வச்சுருக்காங்க. இங்கே வந்து ஸ்விம்மிங் பூலுக்கு தேவையான அந்த மோட்டரு அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி இங்கே வச்சுருக்காங்க. இந்த வீட்டோட மெயின் என்ட்ரன்ஸில் நம்ம உள்ளே என்ட்ராகிறோம். ஈஸ்ட் ஃபேஸ் பண்ண இந்த வீடு ஒரு பெரிய பங்களா டைப்பு. அதாவது வந்து இந்த மாதிரி வீடு மெயின்டைன் பண்ணுறதுக்கு குறைஞ்சது ஒரு 5 பேராவது கண்டிப்பாக இந்த வீட்டில் வேலைக்கு வைக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து வீடை மெயின்டைன் பண்ண முடியும். ஏன்னா கிட்டத்தட்ட 4000 ஸ்கொயர் ஃபீட்டு, 5 பெட்ரூம் அப்படின்னா நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது பூஜா ரூமு. இந்த பூஜா ரூம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர் வாஸ்துப்படி வித் அதாவது ஒரு 5 கலசம் வச்சு அழகான ஒரு பூஜா ரூம் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வித் அட்டாச் டோர் போட்டு சேஃபாக வச்சுருக்காங்க. உள்ளே என்ட்ராகும்போது ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஷ் டேங்க்கு அது வந்து பிளான் பண்ணியிருக்காரு அந்த படிக்கட்டு கீழே. அது ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸு. என்னென்னா வாஸ்துப்படி அது அந்த இடத்துல இருக்கணும். அது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அதுவுமே இந்த வீட்டில் இருக்குது. அடுத்தது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு பெரிய கிச்சன். அதாவது பெரிய கிச்சன்னா ரொம்ப பெரிய கிச்சனு, ஓப்பன் கிச்சனு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான ஃபெசிலிட்டியும் இருக்குது. சிம்னிலேருந்து சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இண்டிவிஜுவல் ஹவுஸுக்கான அந்த ஃபீல் 100% இதில் கிடைக்கும். அதேமாதிரி ஒரு பங்களா டைப் வீடுங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஸோ அதுக்கான ஒரு விஷயமும் இதில் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர் கபோர்டு ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காரு. ஸோ அது வந்து நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். இது வந்து கிச்சன்லேருந்து சைடாக நம்ம வெளியில் அந்த பாத்திரங்கள் வாஷ் பண்ணுறதுக்கோ இல்லை மேபி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஏதாவது வாஷிங்காக யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கான ஒரு ஃபெசிலிட்டி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அது மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் நமக்கு. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து இந்த ஹால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அதான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரே டைமில் ஒரு 4-5 சீரியலை வந்து ஷூட் பண்ணோம், படம் ஷூட்டிங் எடுக்கணும் அப்படின்னா இந்த வீடு நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணிடலாம். அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு வீடு. இதில் இருக்கிற பெரிய ப்ளஸ் என்னென்னா ஒரே டைமில் வந்து பார்த்திங்கன்னா 3-4 ஃபங்க்ஷன் நடத்த முடியும். அந்த அளவுக்கு நிறைய இடம் இருக்குது. ஸோ இது நான் உள்ளேருந்து இப்போ காமிக்கிறேன். அந்த ஸ்விம்மிங் பூலில் ஃபஸ்ட்டு நீங்கள் பேக் சைடு வழியாக நான் வந்து வியூ காமிச்சேன். இப்போ வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹாலில் இருந்து நீங்கள் வந்தீங்கன்னா அங்கே ஒரு டோர் இருக்குது. அந்த டோரை திறந்தீங்கன்னா அந்த ஸ்விம்மிங் பூலில் வந்துடும். இது ஒரு பெரிய பெட்ரூமு. ஸோ இந்த பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா வித் அட்டாச் டாய்லெட் கம் பெட்ரூம் இது. ஸோ இதுலேயும் ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா இங்கே ஒரு நீங்கள் பார்க்குறீங்க ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட்டு. அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஏசி ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய இடத்துல அது வித் கபோர்டு ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க. எதுவுமே பண்ண வேண்டாம் இந்த வீட்டில் அப்படிங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்க்கலாம் இங்கே. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் அந்த ஷேப் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. அதாவது கிச்சன் அமைப்பும் சரி, ஹாலோட அமைப்பும் சரி. இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அந்த பூஜா ரூம் செப்பரேட்டாக இருக்கிற விஷயமும் சரி. படிக்கட்டு ஏறி நம்ம மேலே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டு சைடு, நார்த்து சைடு, அதாவது அங்கேருந்து பார்க்கும்போது நார்த்து, ஈஸ்ட்லேருந்து நார்த்து சைடு பார்த்து ஏறுற மாதிரி தான் வச்சுருக்காங்க. அது ஒரு ப்ராப்பர் வாஸ்துப்படி உள்ள படிக்கட்டு தான். ஏன்னா டெஃபினட்டாக சொல்லணும், இந்த படிக்கட்டு வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து வடிவமைச்சிருக்காங்க. அது ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ நம்ம இருக்கிறது ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்கோம். இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு தேட்டர் ஆக்சுவலாக. ஸோ நிறைய பேர் வந்து தேட்டரா அப்படின்னு சொன்னோன்னா யோசிப்பீங்க. கண்டிப்பாக இது தேட்டர். இது இந்த வீட்டில் வந்து ஒரு தேட்டர் இருக்குது, மினி தேட்டர் இருக்குது. நீங்கள் படம் பார்க்குறதுக்கு தேவையான ஒரு விஷயம் வந்து இந்த வீட்டில் வந்து ரொம்ப சூப்பராக அமைச்சு வச்சுருக்காங்க.
இதில் வந்து நீங்கள் சவுண்ட் ப்ரூஃபு வித் பெரிய டிவியை மாட்டிட்டீங்க அப்படின்னாலோ இல்லை பெரிய ஸ்க்ரீன் தேட்டர் வாங்கி மாட்டிட்டீங்கனாலோ இதை நீங்கள் தேட்டராகவே யூஸ் பண்ணிக்க முடியும். இங்கே வந்து அடுத்தது ஒரு பெட்ரூம் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா வித் கபோர்டு ஒர்க்கு, கலர் காம்பினேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன்ஸில் இருக்குது. அதே சேம் டைமில் எல்லாமே வந்து ஒரு கேட்சியாக இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குது. எதுவும் நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்காது. இது ஒரு பெட்ரூமு. ஸோ பெட்ரூம் கம் அட்டாச் டாய்லெட் நம்ம பார்க்குறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் வுட் ஒர்க் எல்லாமே டீக்வுட்டில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. வித் இங்கே வந்து இந்த டாய்லெட்டில் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் கம் ஒரு பாத் ட்ரப்பும் இங்கே போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அது நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நம்ம பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்த்தோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உள்ளே கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு வெளியில் வந்துட்டுருக்கோம். ஸோ வெளியில் வரச்சா வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது மோரோவர் வந்து அந்த வெளியில் வர வியூ வந்து எனக்கு இந்த கம்ப்ளீட் வியூ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது இந்த பிங்க் வித் அந்த ப்ரௌனோட அந்த கலர் காம்பினேஷன் வந்து அந்த படிக்கட்டு ஏற இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு வியூவு. ஆல்மோஸ்ட் உள்ள பார்த்தீங்கன்னா எல்லா ரூமுமே வந்து ஒரு கம்ப்ளீட் ஃபினிஷிங் நல்லா பண்ணியிருக்காங்க. அது டெஃபினட்டாக நம்ம இந்த இடத்துல சொல்லணும். ஸோ அடுத்த ஒரு பெட்ரூம் நம்ம பார்க்குறோம். இதுலேயும் வந்து ஒரு அட்டாச் டாய்லெட் கம் ட்ரை அண்ட் பெட்டு ரெண்டுமே போட்டிருக்காங்க. வித் வெஸ்டர்ன் டாய்லெட்டை ஒரு வால் மவுண்டடு வாஷ் பேஷன் போட்டிருக்காங்க. ஸோ இங்கேயும் கம்ப்ளீட்டாக வந்து கபோர்டு ஒர்க்லாம் பண்ணி ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அடுத்தது இன்னொரு பெட்ரூம் நம்ம இந்த இடத்துல பார்க்க போகிறோம். இந்த பெட்ரூம்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகெயின் ஸோ சூப்பரான ஒரு வியூ நம்ம இந்த இடத்துல பார்த்தோம். இந்த வியூ பார்த்ததுக்கப்புறம் அடுத்த அந்த பெட்ரூமுக்கு நம்ம போயிட்டுருக்கோம் இப்போ. எஸ், இந்த பெட்ரூம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள், இது ஒரு பெட்ரூமு. ஸோ இந்த பெட்ரூமில் இருக்கிற பெரிய ப்ளஸ் என்னென்னா அட்டாச் டாய்லெட் கம் பெட்ரூம். இது ஒரு பெட்ரூம் தான். இதில் வந்து ஒரு பால்கனி இருக்குது. ஆக்சுவலாக வந்து பால்கனியை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பஞ்சமே கிடையாதுங்க. ஸோ இது வந்து நம்ம சும்மா ஜஸ்ட் லைக் நம்ம இதை திறந்தோம் அப்படின்னா இது ஒரு பெட்ரூம் அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. ஸோ அதை தவிர வந்து இது ஒரு பெரிய பெட்ரூமாகவும் இருக்கும். இது ஒரு பெட்ரூம் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த ஒரு பெட்ரூமில் வந்து அட்டாச் டாய்லெட் கிடையாது. இது ஒன்று தான் கிடையாது. ஸோ மற்ற எல்லாத்துலேயுமே அட்டாச் டாய்லெட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் அட்டாச் உள்ளே இருக்குது. அதாவது அட்டாச்சுனா ஒரே பெட்ரூமில் மேபி இது வந்து ஒரு எந்த மாதிரி மாடலில் ரெடி பண்ணியிருக்காங்கன்னா பெட்ரூம்குள்ளே பெட்ரூம். அது எப்படின்னா ஒரு ஸ்டடீஸ் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கணும். ஸோ இந்த பெட்ரூமில் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு பாத் போட்டிருக்காங்க, பாத்திங் டப் போட்டிருக்காங்க வித் வெஸ்டர்ன் டாய்லெட் வால் மவுண்டடு. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு பங்களா டைப் வீடு. இது பார்க்குற ஒவ்வொருத்தருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ இந்த பெட்ரூமை நம்ம ஃபுல்லாக வியூ பார்த்துட்டோம். வித் இதோட அட்டாச் டாய்லெட்டும் பார்த்துட்டோம். இது பக்கத்துலேயே சைடு, அதாவது பேக் சைடு வியூ அப்படின்னு சொல்லுவோம். இந்த சைடு வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பால்கனி இருக்குது. ஸோ அந்த பால்கனி வந்து நல்லா பெரிய பால்கனி. ஸோ அந்த பால்கனியை தான் இப்போ நம்ம வியூ பார்த்துட்டு ஜஸ்ட் பேக் உள்ள பெட்ரூமில் வந்துட்டோம் நம்ம அடுத்தது. ஸோ பெட்ரூமில் வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பை பார்க்குறோம். திரும்ப பார்த்துட்டு அகெயின் வெளியில் வர போகிறோம் இப்போது. ஸோ வெளியில் வந்தோன்னா ஜஸ்ட்டு இந்த வியூ மறுபடியும் அந்த ஸ்டெப்ஸ் வியூ வந்துடும். ஸோ இதில் இருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மறுபடியும் பேக் டு ஃபார்ம் நம்ம வந்து ஸ்டெப்ஸ் ஏறி நம்ம மேலே போக வேண்டியிருக்கும். ஸோ இப்போ நம்ம மேலே போகிறோம். மேலே போனோம் அப்படின்னா அங்கே வந்து மொட்டை மாடி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பிளானில் நான் இருந்தேன். பட் ஆனால் மேலே வந்து இந்த வீட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, அதாவது ஸ்டாஃப் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பெட்ரூம் கண்டிப்பாக கொடுக்கணுமே. ஸோ அவங்க எங்கே தங்க வைக்கிறது, கண்டிப்பாக இந்த வீட்டிலே தான் தங்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளான் வந்து பண்ணி ஸோ அதுக்கான ஒரு பெட்ரூமையும் மேலே பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது வந்து இன்னும் சூப்பரு. இந்த லாங் ஷாட் வியூவில் நீங்கள் பாருங்களேன், இந்த வீடோட அமைப்பு எப்படி இருக்குன்னு செம்ம சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நான் சொல்லியாக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு 4000 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்புங்க. 4000 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் அப்படின்னா இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 கோடியிலேருந்து 2.5 கோடி தேவை இந்த மாதிரி ஒரு வீடை இப்போ நம்ம கட்டணும் அப்படின்னா. ஸோ இப்போ நான் ஃபைனலாக ப்ரைஸ் சொல்லும்போது உங்களுக்கு தெரியும் இவ்வளோ கம்மியான ப்ரைஸில் கொடுக்குறீங்களே அப்படின்னு. இப்போ நீங்கள் இந்த வியூவை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதை ஜஸ்ட் நம்ம இப்போ மொட்டை மாடியில் இருந்து வியூ பார்த்துட்ருக்கோம். இந்த வியூ ஆக்சுவலாக ரொம்ப 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 அழகாக இருக்குது. பார்க்குற ஒவ்வொருத்தருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ சினிமாவில் இருக்கிறவங்களும் சரி, டேரக்டரோ ப்ரொடியூசரோ யாராவது நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். டெய்லி ரெண்டலே உங்களுக்கு நிறைய கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய சீரியல் படம்லாம் இதில் எடுக்க முடியும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஸ்டாஃப் பெட்ரூம் சொன்னேன் இல்லைங்களா, அவங்களுக்கான ஒரு பெட்ரூம், அதாவது ஒர்க் பண்ணுறவங்களுக்கான ஒரு பெட்ரூம் இது. ஸோ ஆக்சுவலாக அவங்க ஃபேமிலியோடு இங்கே இருக்கலாம், அந்த அளவுக்கு பெரிய பெட்ரூம் இது. வித் அட்டாச் டாய்லெட்டோட பண்ணி வச்சுருக்காங்க. அதுவுமே நான் கண்டிப்பாக நம்ம இந்த இடத்துல சொன்ன வெஸ்டர்ன் டாய்லெட் பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பெயிண்டிங்லாம் பண்ணால் இன்னும் இந்த வீடியோ ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து வந்து வியூ எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம பார்த்துட்டோம். இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.5 கோடிங்க. ரொம்ப ரொம்ப கம்மி பட்ஜெட், 3.5 கோடி தான் கோட் பண்ணுறாங்க. ஒரு மைல்டு நெகோஷியபிள் இருக்கும். யாருக்கெல்லாம் வேணுமோ உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி சாதாரணமாக 2500 ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் லேண்டு வாங்கினீங்கனாலே
கிட்டத்தட்ட 2.5 கோடி வந்துடும். ஏன்னா இன்னைக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட்டு வந்து 10,000 ரூபா கம்மி கிடையாது. இது நல்ல தண்ணி ஏரியா, ரெண்டாவது வந்து ரொம்ப மெயினான லொக்கேஷனு. அப்போ 2.5 கோடிக்கு லேண்டே இன்னைக்கு வித்துட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் நார்த் ஈஸ்ட் கார்னர் ப்ராப்பர்ட்டி. இதில் வந்து பில்டப் 4000 ஸ்கொயர் ஃபீட்னா சாதாரணமாக நீங்கள் பில்டப்புக்கே வந்து 2 கோடியிலேருந்து 2.5 கோடி செலவு பண்ணால் தான் இந்த மாதிரி ஒரு வீடை கட்ட முடியும். அதுவும் இப்போ கட்ட முடியுமான்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக முடியாது. எனக்கு தெரிஞ்சு 3 கோடி ரூபாய்க்கு மேலேயே போகும். அப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீடு எந்த அளவுக்கு ரொம்ப குவாலிட்டியாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான பில்டிங் டெஃபினட்டாக கிடைக்கிறது ரொம்ப ரேரு. மிஸ் பண்ணிட்டாமல் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணிவிட்டு உடனே வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். எப்போ வரீங்களோ ஃபேமிலியோடு வந்துடுங்க. ஏன்னா ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா தான் இந்த வீடை நீங்கள் ஃபுல்லாக பார்க்க முடியும். இது வந்து ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடோ டபுள் பெட்ரூம் வீடோ கிடையாது. சும்மா ஜஸ்ட் லைக் தட் போய் பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னு. இது வந்து ஒரு பெரிய பங்களா டைப் வீடு. இதை பார்க்கறதுக்கே குறைஞ்சது 1 ஹவருக்கு மேலே டைம் ஆகும். ஸோ அப்போ நம்ம ஸ்லோ மோஷனில் தான் பார்க்க வேண்டியிருக்கோம் எங்கெங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு. அப்போ நீங்கள் வரும்போதே ஃபேமிலியோடு வந்துட்டீங்கன்னா மட்டும்தான் இந்த வீடை காமிக்கிறதுக்கு நாங்கள் அனுமதி கொடுப்போம். இல்லை அப்படின்னா அனுமதி கொடுக்க மாட்டோம். இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். ஸோ ஏன் இதை நான் முன்னாடியே சொல்கிறேன் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் சிங்கிளாக வரவங்களுக்கு கூட்டு போய் காமிக்கிறதுக்கு அலோடு இல்லைன்னு ஓனர் சொல்லிட்டாரு. அதை நான் உங்ககிட்ட அப்டேட் பண்ணிட்டேன். அதே சேம் டைமில் சர்வீஸ் சார்ஜஸ் 1% நீங்கள் கண்டிப்பாக பே பண்ணியே ஆகணும். வீடியோ பார்த்தேன் வந்தேன் நான் எதுக்கு பே பண்ணுங்கிற வார்த்தையெல்லாம் சொல்லிடக்கூடாது. இது M Square ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டி நிறுவனம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சார்ஜஸ் வாங்கிட்டு தான் சர்வீஸ் பண்ணி கொடுப்போம். ஸோ அதை நீங்கள் மைண்ட் செட்டில் வச்சுக்கோங்க. மோரோவர் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் எல்லாமே பக்கா கிளியராக இருக்கும். அதுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சு கொடுக்குற வரைக்கும் உங்கள் கூட இருப்போம். மற்றபடி வேறு ஏதாவது ப்ளம்பரோ பெயிண்டரோ ஏதாவது ஹெல்ப்பு வேணும், கிளாஸ் டோர் மாற்றணும், எனிதிங் இந்த பில்டிங்கில் சம்மந்தப்பட்ட எதுவாக இருந்தாலுமே நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் சர்வீஸ் கண்டிப்பாக பண்ணி கொடுப்போம். அதுக்கு நீங்கள் எந்த சார்ஜஸும் கொடுக்க தேவையில்லை. சர்வீஸ்க்கு எந்த சார்ஜஸும் கொடுக்க தேவையில்லை. பர்ச்சேஸ் பண்ணதுக்கு சர்வீஸ் சார்ஜஸ் கொடுக்கணும். ஸோ இதை மைண்ட் செட்டில் வச்சுக்கோங்க. வீடை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ மோரோவர் வந்து பார்த்தீங்கன்னா நியர்பை காலேஜஸ் இருக்குது அண்டு ஸ்கூல்ஸ் இருக்குது. மோரோவர் வந்து மெட்ரோ ஸ்டேஷன் நியர்பையில் இருக்குது. அதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 200 ஃபீட் ரோடு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ஏர்போர்ட் ரொம்ப நியர்பையில் இருக்குது. இந்த வீடை நீங்கள் நம்பி தாராளமாக வாங்கலாம். ஸோ இன்றைக்கி நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா ஒரு 5 வருஷம் கழிச்சு டெஃபினட்டாக வந்து 1 கோடி 1.5 கோடி மேலே வச்சு நீங்கள் 4-4.5 கோடி கூட ஈஸியாக விற்க முடியும். ஏன்னா அன்றைக்கி லேண்ட் காஸ்ட் இன்னும் அதிகமாகிடும். இப்போவே ஸ்கொயர் ஃபீட் 10,000 ரூபா வித்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போ பார்த்துக்கோங்க, இன்னும் 4-5 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு 12,000 ரூபா 15,000 ரூபாய்க்கு மேலே போயிடும். அப்போ இந்த வீடு வந்து வேல்யூ எங்கேயோ